சென்னை அடையாறில் மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய மெக்கானிக் காவல் நிலைய சுற்றுச்சுவர் மீது பேருந்தை மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவலை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இந்த விபத்தில் வேறு யாரேனும் காயமடைஞ்சிருக்கிறாங்களா? விவரம் என்ன? சென்னை அடையாறில் இன்று அதிகாலை குடிபோதையில் எம்டிசி பேருந்தை இயக்கி காவல் நிலைய காம்பவுண்டு சுவரில் மோதிய மெக்கானிக்கால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது அந்த சுற்றுச்சுவரின் அருகில் இருந்த வாகனங்களும் சேதமடைந்திருக்கின்றன. சென்னை அடையாறு காவல் நிலையத்துக்கு எதிரில் அடையாறு மாநகர போக்குவரத்து பணிமனை உள்ளது. இங்கு குணசேகரன் என்பவர் மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். ஒழுங்கீனம் காரணமாக கடந்த 10 நாட்களாக இவருக்கு பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு குடிபோதையில் வந்த குணசேகரன் அடையாறு காவல் நிலையம், அதாவது பணிமனைக்கு எதிரே அடையாறு காவல் நிலையம் உள்ளது. அங்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களிடம் 2 முறை தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் பணிமனைக்குள் சென்று அங்கிருந்த ஊழியர்களிடமும் தகராறில் ஈடுபட்டு பின்னர் அடையாறிலிருந்து மேற்கு தாம்பரம் செல்லக்கூடிய பேருந்தை இன்று அதிகாலை அதிவேகமாக இயக்கி காவல் நிலையத்தின் காம்பவுண்ட் சுவரில் மோதினார். இதில் காம்பவுண்ட் சுவர் சேதமடைந்திருக்கிறது. மேலும் அருகில் இருந்த அந்த நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்திருக்கின்றன. குடிபோதையில் இருப்பதால் தற்போது அவர் குணசேகரிடம் விசாரணை நடத்த முடியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக பணிமனை பொறியாளர் கிளமன்ட்டும் இவர் மீது புகார் அளித்திருக்கிறார். அதாவது குணசேகரன் மீது புகார் அளித்திருக்கிறார். போதை தெளிந்தவுடன் அவரிடம் விசாரணை நடத்தப்படும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அடையாறு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.